ஐடியாஸ் வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேக் செய்யலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஹனி கேக் செய்ய போறோம். 4 முட்டையை வச்சு எப்படி ஹனி கேக் செய்யறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ 4 முட்டையை வந்து நம்ம இதில் உடைச்சு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பஃபியாக வந்தால் தான் நல்லா பாஞ்ச் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து 1 கப்பில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நல்லா நான் குமியிற மாதிரி போட்டிருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் அளவு மாவு. இப்போ இதை ரொம்ப ஸ்லோவாக வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 கப் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ லைட்டாக 1ல் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பட்டர் ஸ்வீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த நம்ம அடித்து வச்சுடலாம். இந்த பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேக் இதில் சேர்த்தாச்சு. கேக் பேட்டரை இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். அப்போ அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிடும். கேக்கு வெடிக்காது நம்மளுக்கு. அதுக்காக தான் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாத்திரத்தில் தான் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ்வில். இன்றைக்கி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இந்த இதை வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம். மீடியமாக எந்த லெவலுக்கு வேணுமோ பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்குங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு சிம்மில் தான் இருக்குது. ஸ்டவ் பார்த்தா தெரியும். இது ஒரு 45 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். இடையில ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். சும்மா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது. கேக் ரொம்ப கொஞ்சம் பொறுமையான மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போஸ் வேகலை அப்படின்னா மறுபடியும் 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் வந்து இடிக்கல் வச்சுருப்போம்ல, அந்த இடிக்கல்ல இதில் மேலே இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டுக்கு தான். இல்லை தோசைக்கல் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கு. இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி வச்சு சென்டராக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி எதுவுமே ஆகலை. கொஞ்சம் கூட பாருங்கள் ஒட்டல. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இது வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நேரம் ட்ரேவில் விட்டோம்னா கொஞ்சம் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம ட்ரேவிலேருந்து உடனே எடுத்துடணும் வெளியே. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆயிடும் சைடு. இப்போ நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். அப்போ தான் எந்த அளவுக்கு கேக் ஆறுதோ அது நம்ம உடனே பிரிச்சிட்டோம் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து உடஞ்சிரும். அழகாக பாருங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணினோம்னா வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த மாதிரி சுத்தமாக எடுத்தாச்சு.
கொஞ்சமாக சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம், நல்லா கரையிட்டும். ஃபோக் எடுத்து கேக்கில் இந்த மாதிரி ஒரு லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது ஹனி கேக் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ தான் அந்த சிரப்பு பார்த்திங்க அப்படின்னா அந்த தேன் ஹனி வந்து இதுக்குள்ளெல்லாம் போகும், அதுக்காக. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சிரப்பு சேர்த்துக்கலாம். மேலே வந்து ஹனி சிரப் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சர்க்கரை தண்ணியும் இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை தண்ணி தான், சர்க்கரை தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஹனி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலாம், நான் தனியாக சேர்க்க போகிறேன். இப்போ இந்த சுகர் வாட்டரை பார்த்திங்க அப்படின்னா இதில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அதிலே மிக்ஸ் பண்ணுறதுனா சிரப்பில் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்குறேன். எந்த அளவுக்கு ஹனி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. இதுக்கெல்லாம் பெருசாக க்ரீம் தேவைப்படாது, நம்மளுக்கு வேண்டியது இருக்காது. க்ரீம் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் க்ரீம் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஜாம் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் மறுபடியும் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை நம்ம இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். கேக்கில் ஏகமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஜாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீமு போட்டோம்ல, அப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி நான் போடுறேன். ஃப்ளவர் நாசல் வச்சு கொஞ்சமாக சின்ன சின்ன ஃப்ளவராக போகிறோம். நம்ம டிசைன் தான், வேணும்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஹனி கேக்குக்கு கீழே க்ரீம் சேர்க்கவே மாட்டாங்க. வெறும் ஹனியும் டெசிகேட்டட் கோகோனட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாம் மட்டும் தான் சேர்ப்பாங்க. என்னோட ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹனி கேக். இதான் என்னோட ஹனி கேக். சூப்பராக இருக்குது. எங்கள் அக்கா இதை செஞ்சோன்னே பூஸ்ட் ஆகிட்டு. ஐயோ நான் ஹனி கேக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யக்கூடிய ஹனி கேக் ரெடி.